கேள்வி என்னன்னா, நம்மால யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது என்று தெளிவாக தெரிகிறது. ஆனால் அதற்காக போராடி கொண்டிருக்கின்றேனே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ ஒன்று நன்றாக புரிகிறது, யாரையும் திருப்திப்படுத்த முடியாது என்று. ஏன்னா தன் மனதையே தன் புலன்களையே திருப்திப்படுத்த முடியாது என்று தெரிந்து விட்டது. அப்ப அடுத்தவனுடைய மனமும் புலன்களையும் நம்மால் திருப்திப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக திருப்திப்படுத்த முடியாது. அவர்களின் திருப்தி அவன் கையில் இருக்கிறது. நான் திருப்தி அடைய வேண்டும் என்றால் வெளி சூழலில் அல்ல. இன்னொருத்தர் என்னை திருப்திப்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா என் மனதிலே இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் பயந்த சுபாவமாக இருக்கின்றேன். என்னை சுற்றி பிளாக் ஹேட்ஸ், மிலிட்ரி மேன் 10 பேர் AK-47 அப்படின்னு பயங்கரமான ஆயுதங்களுடன் பாதுகாப்பாக நின்று இருந்தாலும் அந்த சூழல் எனக்கு பயத்தை போக்கிவிடுமா என்று கேட்டால் கண்டிப்பாக போக்காது. அப்ப அந்த சூழலை என் மனம் நம்ப வேண்டும். எனக்கு ஒரு தைரியம் வேண்டும். எல்லாம் மனதில் இருக்கு. மனம் நம்பவில்லைன்னா என்னோட பயந்துதான் இருக்கும். இப்படி என்னையே நான் திருப்திப்படுத்த முடியாத போது, சூழலால் கண்டிப்பாக திருப்தி இல்லை என்று தெரிந்த பிறகு, அதேதானே அடுத்தவர்களுக்கும் சூழலால் திருப்தி இல்லை என்று தெரிந்த பிறகும் நான் திருப்திப்படுத்த போராடி கொண்டிருக்கின்றேன். ஏன் அப்படின்னு கேள்வி. ஒரு காரணம் 2. ஒண்ணு ஒரு வகையான அடிக்ஷன். அப்படியே பழக்க வழக்கம், அப்படியே பழக்கப்பட்டிருக்கு. எப்படியாவது ஒரு நாள் தானே அடுத்தவனை திருப்திப்படுத்திடலாம், அடுத்தவனை திருப்திப்படுத்திட்டா நான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு புரிதலோட சின்ன ஜென்மமா நான் செயல்பட்டது. இப்போதும் அது என்னை மீறி ஓடிக்கொண்டிருக்கிறது. இது அடிக்ஷன்ல இருந்து வர்றது. இன்னொரு ரீசன் அகங்காரம். அது எப்படி முடியும்? நான் பெரிய அறிவாளி, நான் வீரன், சூரன், வீரன், என்னால் முடியாது, நான் நினைத்தால் எதையும் சாதித்து விட முடியும். ஆதலால் அடுத்தவனை எவ்வழியேனும் அவனுடைய மனதை திருப்தி செய்து என் வழிக்கு அவனை கொண்டு எனக்கு அடிமையாய் செய்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு ஈகோ பயங்கரமா பிடிக்கும். பிரச்சனை இந்த ஈகோ, அந்த அடிக்ஷன் என்ன பண்ணுதுன்னா அவனை டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லாம் தெரியுது, தெரிஞ்சாலும் ஈகோ விட மாட்டேங்குது, அடிக்ஷன் விட மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. ஏன் என்ற கேள்விக்கு ஈகோவும் அடிக்ஷனும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரைட், புரிஞ்சாச்சு. இப்ப அடிக்ஷன் எப்படி இருக்கிறது, ஈகோ எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, நாலேஜ் எப்படின்னா தெளிவா தான் இருக்கு. இப்போ நாலேஜ் இனிமே எடுத்து என்ன பண்ண போறோம்? ஆனா இதை பயிற்சி பிசிக்கலா பயிற்சி பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அடிக்ஷன் என்ன அடிக்ஷன்? நான் அடுத்தவனை எதிர்பார்த்தே வாழ்ந்துட்டேன், அடிக்ஷன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா, அதாவது எதிர்பார்த்து, ஒரு நிமிஷம், அதாவது எதிர்பார்த்து 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 பழகிய நான் என்ன பண்ணணும்னா இப்படின்னா மாறிடணும். அடுத்தவனை எதிர்பார்த்தை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம், இவரா போயிடுவோம். டெஜராகவே இருந்து பழகிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு சின்ன சின்ன விஷயத்துலாவது என் எதிர்பார்ப்பு விட்டு அடுத்தவனுடைய எதிர்பார்ப்பு, அடுத்தவன் நம்ம நல்லா பேசணும், நம்ம உழைக்கணும், நம்ம நல்லா ஹெல்ப் பண்ணணும், நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், இருப்பெருப்பு இல்லாம இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அன்போடு இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அடிக்ஷன்ல நிறைய நமக்கு எதிர்பார்த்துருக்காங்க. அதனால இன்னைக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவனுடைய எதிர்பார்ப்பை நான் எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஏன் எதிர்பார்ப்பு அங்கே அடிக்கணும். நம்ம எதிர்பார்ப்பு விட்டுருவோம், நமக்கு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, ஸோ கோவப்படக்கூடாது, ரைட், ஓகே. அப்போ அந்த கோவப்படாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யணும். முயற்சின உடனே நான் அடிமையாகிறதான்னு சொல்லி கேட்காதங்க. என்னுடைய எதிர்பார்ப்பை எடுப்பதற்கு இது ஒரு வழிமுறை. இப்போ கோவப்படாம இருந்தா டூயிங் ஒண்ணுதான், நமக்கும் நன்மைதான் இன்டைரக்டா. அந்த மாதிரி எனக்கும் நன்மையாகி அடுத்தவருடைய எதிர்பார்ப்பையும் புரிந்து பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்கும்.
அதை வந்து நம்ம எப்படி, அதாவது சுயநலம் இல்லாம ஒரு போட்டி பொறாமை இல்லாம அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்பை நூறா லவ்ல தியாக மனப்பான்மையில நான் அவனுடைய எதிர்பார்ப்பையும் திருப்தி செய்து என்னையும் நான் அந்த மேம்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு ஒரு சில விஷயங்களை டெய்லி செய்து கொண்டு வந்தால் அந்த அடிக்ஷன் போயிடும். அடுத்து ஈகோ. இந்த ஈகோ என்னால் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்மளால ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு நம்மளே ஒரு ட்ரைனிங் இருக்கணும். இப்போ வந்து ஒரு யோகாசனம், இந்த யோகாசனம் பண்ண முடியுமா, பண்ணி பாரு, முடியாது. இந்த வெயில தாங்க முடியுமா, தாங்கி பாரு, முடியாது. எதைதான் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைத்ததை நான் முடிப்பதை இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், அதை கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு முடிக்கிறோம். முடிச்சா நம்ம நினைச்சது சரி, இல்லைன்னா நம்ம நினைச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதுக்கு புரியுற மாதிரி நம்ம நினைச்சது அங்க நடக்காது. நம்ம ஒண்ணு நினைச்சுப்போம், அங்க வேற ஒண்ணு இருக்கும், பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகோ அடி வாங்குறதுல ஒரு சுகத்தை காணணும். சூப்பரா எதிர்பார்த்துட்டு போறான், வாங்குவான் பாரு அடி. அப்ப எதிர்பார்த்தது அங்க நடக்காது, நம்ம நினைச்சது நடக்காது. வாங்கி அடி, படுமனமே படுந்து அவர் சொன்ன மாதிரி பட்டினத்தாரு. ஈகோ அடி வாங்குறதுல ஒரு சுகம் காணும். இந்த ஈகோ தானே சொல்லுது எல்லாம் நான் சாதிக்கிறேன், நம்மளால ஒண்ணும் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை அடி வாங்கும் போது சந்தோஷப்படணும். அடி வாங்கும்போது நம்ம வருத்தப்பட்டுட்டு அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு அதுக்கு சூழல் மேல பள்ளிய போட்டுட்டு உடனே அடுத்த ஈகோ கொண்டு வர பார்ப்போம். அது இல்லாம எங்கெல்லாம் வந்து தோக்குறோம் அது வாங்குது ஈகோ அப்படின்னா, சண்டை போடணும் நம்ம நினைக்கவே இல்லை, ஆனா சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்பயே ஈகோ அடி வாங்கி. அப்ப ஈகோ அடி வாங்கும் போது சூப்பரு வாங்கு சொன்ன படு அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ அடி வாங்குவதை சுகமாகவும் அடுத்தவனை எதிர்பார்க்கிற தியாக மனப்பான்மையுடன் சூப்பராயிருக்கு பரவி கொண்டு வந்தா நம்மளுக்கு கற்றுக்கிட்டு அடுத்தவன் எதிர்பார்க்காம அடுத்தவனுக்கு கரையும் தராம அதே சமயம் அடுத்தவனுக்கு செய்ய வேண்டியதை முழு அன்போடு செய்து சொல்லலாம். புரிஞ்சதா?